வாய்க்கு மார்க் எல்லாம் வராம இருக்கட்டும், இந்த பேசுற வாய் அப்படியே கிழிச்சு விட்டுறேன். நீ யாரா படிச்சு படிச்சு பைத்தியமாவே? எங்களை எல்லாம் பைத்தியம் பண்ணாம இருந்தா உனக்கு பத்தாதா? நீ உன்ன படிக்க சொல்லி நாங்க தான் பைத்தியம் ஆயிரும் போல. அம்மா ஏமா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துறேம்மா ப்ளீஸ்மா. முடியாதுடா, விளையாட தான் போக கூடாது. உங்க அப்பா கிட்ட யாரா பதில் சொல்றது? ஏய் சுஜி, சோனி, சுஜி வாங்கடி, யாராவது எங்கடி போய் தொலைஞ்சீங்க, சீக்கிரம் வாங்க. ஏமா ஏன் மூஞ்சி இப்படி வச்சு நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இவன் எங்கேயும் போக கூடாது. இந்த 3 நாள் உட்கார்ந்து பரீட்சைக்கு படிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டேன். இவனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஐயோ, இவங்க கிட்ட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அம்மாவே எவ்வளவோ பரவாயில்லையே. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்களாச்சே. அதுவும் நானா என்ன கண்கொத்தி பாம்பா பாத்துட்டே இருப்பாளுங்க. ஐயோ சரிம்மா விடு, அதுக்கே நீ டென்ஷன் ஆகுற. நாங்க பாத்துக்கிறோம், விடு. நீ போய் வேலையை பாரு. ஆமா, நாங்க ஒருத்திக்கு 2 பேர் இருக்கோம். அவ்வளவு ஈஸியா இவனை போக விட்டுருவோமா என்ன? இவன் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நாங்க பாத்துக்கிறோம், நீ ஃப்ரீயா இரு. இங்க பாரு, அக்காங்க சொல்ற மாதிரி கேட்டு படிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். விளையாட போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போயிட்டு இருந்தா போற காலை உடச்சு அடுப்புல போட்டு விட்டுருவோம். பாத்துக்கோ. அப்பப்பா கொஞ்சம் விட்டோம்னா போதும், நம்மளவே ஏமாத்திடுவான். லட்சுமி என்னாச்சு? ஏன் கத்திட்டு நின்றுட்டு இருக்க? வா கோமதி, வா வா. நானே உங்க வீட்டுக்கு வரலாம், உன்னை வந்து பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீயே வந்துட்டியா? நல்லதாச்சு, வா. ஆமா லட்சுமி, இந்த பக்கமா வந்தேன்னா அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன். எங்க நீ மட்டும் இருக்க? அவங்க எல்லாம் காணோம். பெரிய பொண்ணு சரசு உமா எல்லாம் எங்க? அவங்களாம் உங்க வீட்டுல இருப்பாங்க, வந்துருவாங்க. இப்ப வர நேரம் தான். இங்கேயே தானே கிடக்குறாங்க. எங்க போறாங்க அவங்க? வா கோமதி, வந்து உட்காரு, வா. நீ என்ன உன் பையனை ரோட்ல நின்று திட்டிட்டு இருந்த? என்னாச்சு? ஒண்ணுமில்ல கோமதி, இனி ஒரே ஒரு பரீட்சை தான் இருக்கு. அது போய் உட்காந்து படிடான்னு சொன்னா முடியாது, நான் விளையாட போறேன்னு நிக்கிறானே. அதான் நின்று திட்டிட்டு இருந்தேன். விடு விடு, உன் பையன் படிச்சிருவான்ல. பரீட்சை எல்லாம் நல்லபடியா தானே எழுதுறான். படிக்கிற பையன் தானே, அதெல்லாம் அவன் பாஸ் ஆயிடுவான். சும்மா படினே சொல்லிட்டு இருந்தானா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்து படிச்சானா அவனுக்கு கொஞ்சம் நல்ல படிப்பு இன்னி மண்டையில ஏறும். அப்பதான் நிக்கும். சும்மா படிச்சுட்டே இருந்தா தூக்கம் தான் வரும். புக்கை பார்த்துட்டு இருந்தா மண்டையில எதுவுமே ஏறாது. அதான் கோமதி, 2 பொண்ணுங்களையும் அவன் பாத்துக்க சொல்லி வச்சிருக்கேன். அவன் படிக்கிறானா இல்ல வெளியே போறானான்னு இனி அவளுக்கு பாத்துக்குவாங்க. பிரச்சனை இல்ல, படிக்கட்டும். படிச்சாதானே எல்லாமே. படிக்கிற வயசுல படிச்சாதானே நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளால எல்லாம் என்ன இப்ப படிக்கவா முடியுது? அந்த வயசுல நாம எல்லாம் படிச்சதுதான். இந்த வயசே படிக்கிறதுக்காகத்தான். விளையாடுறது எப்ப வேணாலும் விளையாண்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, உனக்கு வீடு கிடைச்சிச்சாமா? கேள்விப்பட்டேன். ஆமா லட்சுமி, எனக்கு வீடு கிடைச்சிருச்சு. இங்கதான் உங்க வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி, 4 வீடு 6 வீடு தள்ளி கிடைச்சிருக்கு. அதான் அங்க இருக்க சாமான்லாம் கொண்டு வந்து இங்க போட்டாச்சு. இனி அந்த வீட்டை இடிச்சு கட்டுற வேலையை தான் பார்க்கணும். நீங்களும் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாக்குறதா சொல்லியிருந்தீங்களே, அதான் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி பார்த்து போகத்தான் வந்தேன். பார்த்தா இங்க யாரையும் காணோம், நீ மட்டும்தான் இருக்க. இன்னடி கோமதி அக்கா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாக்கா, அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதான் பார்த்துட்டீங்களான்னு வந்து கேட்க வந்திருப்பாங்களோ. ஐயோ, இனி நம்ம பார்க்கவே ஆரம்பிக்கலையே. சரி இரு, இந்த பெரிய பொண்ணை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். அவள் தான் கரெக்டு. அந்த அக்கா ஏதாவது கேட்டாலும் பெரிய பொண்ணு பதில் சொல்ல கரெக்டாக இருக்கும். நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வராதுப்பா. ஹலோ பெரிய பொண்ணு, கொஞ்சம் லக்ஸ் வீடு வரைக்கும் வாயேன். இவங்க இந்த கோமதி அக்கா வந்திருக்காங்க, ஏதாவது கேட்க போகிறாங்க. வா, நாம தான் இன்னும் அந்த அக்கா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கவே ஆரம்பிக்கலையே. கொஞ்சம் சீக்கிரம் வா. வா வா. என்னங்கா பெரிய பொண்ணு அக்கா என்ன சொன்னாங்க? இப்போ வந்துடுறேன்னு சொன்னாடி. சரி வா, நம்ம அது வரைக்கும் போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்கலாம். கோமதிக்கா எப்போ வந்தீங்க? வாங்கப்பா, உங்களை தான் பார்க்க வந்தேன். வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. வாங்க, வந்து உட்காருங்க. ஏய் உமா, நீ சொன்னது சரிதான் போலடி. இந்த அக்கா அதை பற்றி பேசத்தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க போல. ஐயோ, இப்போ நம்ம என்னடி பண்ணுவோம்? சரி வாங்கக்கா, அப்படியே போய் உட்காருவோம். அதுக்கப்புறம் அந்த அக்கா என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு பேசலாம். எப்படி பெரிய பொண்ணு அக்கா அதுக்குள்ளே வந்துருவாங்கல்ல. வாங்க போகலாம். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? இல்லை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களே, அதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு அப்படின்னு கேட்க வந்திருந்தேன். அது வந்து இன்னும் இல்லைங்கக்கா, இனிமேல் தான் பார்க்கணும். என்னம்மா இனிமேல் தான் பார்க்கணும்னு சொல்றீங்க? நானும் நீங்க சொன்ன வேகத்துக்கு இந்நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கலையா? எப்படி பார்ப்போம்? இல்லை எப்படி பார்ப்போங்கிறேன். அப்பாடா, பெரிய பொண்ணு வந்துட்டா. இனி அவ பேசிப்பா. என்ன பெரிய பொண்ணு இப்படி சொல்ற? நீங்க எல்லாம் தானே பார்க்கறேன்னு சொன்னீங்க. இப்ப போயிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், நீ எங்க இருந்து குதிச்சு வந்துட்டு இருக்க? எப்படி வந்து நீங்க திடீர்னு வந்து நின்னு பேசிட்டு இருக்க? வானத்துல இருந்து குதிச்சு வந்த லக்ஸ். எப்படியோ கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன்ல, அதை விட்டுட்டு எப்படி வந்து எங்க இருந்து வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடு பெரிய பொண்ணு. கோமதி அக்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பாவம் கோமதி அக்கா மூஞ்சிய பாரு, தொங்கி போச்சு நீ இப்படி பேசின உடனே. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒத்த ரோசா போத்தா விடுற, இட்லி உன்னை வச்சுக்கிற. கோமதிக்கா, எது மூஞ்சி தொங்கப்பட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்ல வரேங்கிறத முழுசா கேளுங்க. சும்மா மாப்பிள்ளை பாருன்னு சொன்னீங்கன்னா, மாப்பிள்ளை பார்க்க பொண்ணோட போட்டோ வேணும், பொண்ணோட பயோடேட்டா வேணும், இத்தனையும் வேணும் இல்லையா? பொண்ணோட ஜாதகம் வேணும், எல்லாமே வேணும். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா பாருன்னா எப்படி பாக்குறது? இதெல்லாம் நீங்க தானே எங்ககிட்ட கொடுக்கணும். ஓ அப்படியா? அப்படித்தான். இதெல்லாம் நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன்ல. ஜாதகம் வேணா இப்ப கொடுத்துறேன். அது பொண்ணோட போட்டோவும் பயோடேட்டாவும் அதுக்கு என் பொண்ணு தானே வரணும். அவளை தான் ஒரு போட்டோ எடுத்து தரணும். பின்ன பயோடேட்டாக்கு வந்துட்டு ஒரு அவ தான் எழுதி தரணும். இதெல்லாம் இருக்கு. சரி, அவளை நான் வேணா எங்க அண்ணன் வீட்டுல இருக்கா, அவளை வேணா ஃபோன் போட்டு வர சொல்றேன். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லக்கா. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல இதுலயே போட்டோ ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ போய் போட்டோ தனியா போய் எடுத்துல யாரும் தரதில்ல. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுங்க. சொல்ல நாங்க எழுதிக்கிறோம். உங்க பொண்ணு கிட்ட இருந்து ஒரு போட்டோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண சொல்லுங்க. அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம். ஆமா,
இருக்காங்களே அதுல ஏதாவது ஒன்று அனுப்ப சொல்றேன். அக்கா செல்ஃபியோ குல்ஃபியோ எல்லாம் வேண்டாம். நல்ல ஒரு புடவையை கட்டிட்டு பூ வச்சுட்டு நல்ல குடும்ப பொண்ணு மாதிரி ஒரு போட்டோ வேற யார்கிட்டயாவது கொடுத்து போன்லயே நல்லாதான் ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. அதான் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு இல்லையா? இப்போ என்னதான் இப்போ செல்ஃபி அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் பொண்ணு பார்க்குறப்ப இப்படின்னு எடுத்து அனுப்புறது தான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா கோமதிக்கா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன், பாத்துக்கோங்க. அப்படியா? அப்படின்னா என்னது பெரிய பொண்ணு? அப்படின்னாக்கா அது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி. அதைத்தான் இங்கிலீஷ்ல அவ சொல்றா. ஆமா ஆமா கோமதி, நீ என்ன பண்ண உன் பொண்ணுகிட்ட சொல்லி நல்ல புடவை ஜிமிக்கி கம்மலு பொட்டு பூவு வளையல் எல்லாமே போட்டு அழகா புடவையும் கட்டி நல்ல ஒரு இடமா பார்த்து நின்றுட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாதிரி பின்ன எங்கேயாவது அப்படியே சகஜமா பாக்குற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு 4 போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு. அதுல எது நல்லா இருக்கும் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பலாம். 4 நல்லா இருந்தா 4 அனுப்பலாம். அதான் நல்லா, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா பெரிய பொண்ணு, நம்ம இப்ப எப்படி மாப்பிள்ளை பாக்குறது? ஏதோ மேட்ரிமோனியில போடுறதா இல்ல தரகர் யாராவது கூப்பிட்டு அப்படி பார்க்கலாமா? ஐயே எங்க தரகர் மூலியமா அப்படி இந்த மேட்ரிமோனி இதுல எல்லாம் பார்த்து பண்ண வேண்டாம். அதுல எல்லாம் ரொம்ப காசு செலவாகும். அதெல்லாம் யார் எப்படிப்பட்டாங்கன்னு தெரியாது. தரகர்கள்லாம் காசுக்காக ஏதாவது நல்ல இல்லாத இடத்த பார்த்து தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மேட்ரிமோனிலே யாரையும் எதுக்குமே நம்ப முடியாது. அதனால நாமளே போய் பார்க்கலாம். எப்படிங்க மேடம், வீடு வீடா போய் மாப்பிள்ளை இருக்காங்களா உங்க வீட்டுல, அம்மா உங்க வீட்டுல மாப்பிள்ளை இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பிச்சை எடுக்க சொல்றீங்களா? கொஞ்சம் கூட நியாயமா இருக்கா கோமதி மேடம் உங்களுக்கு இது? என்ன பேசுற கோமதி நீங்க? இப்ப யார் தரகர் மூலியமா மேட்ரிமோனி மூலியமா பார்க்காம இருக்காங்க? எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க. எந்த தரகர்களும் அப்படி பண்றது இல்லையே. நல்லா தான் பார்த்து கொடுக்குறாங்க, நல்லா தான் பண்றாங்க. மேட்ரிமோனி மூலியமா எத்தனையோ பேர் பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்றாங்க. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்ச இடம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி தான் கட்டி கொடுப்போம். ஆனா அப்படி கட்டி கொடுத்து நல்லா வாழாதவங்க இருக்காங்க. இதுவே வந்துட்டு தரகர் மூலியமாவோ இல்ல மேட்ரிமோனி மூலியமாவோ பார்த்து கல்யாணம் பண்ணி போனவங்களும் நல்லா ஜாம் வாழ்றவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு அதுக்கு நம்ம மத்தவங்களுக்கு தப்பு சொல்ல முடியுமா கோமதிக்கா? அது அவங்கவுங்க தலையெழுத்து, யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோங்கிறது. அதுக்குன்னு எல்லாமே தப்பாயிடாதுங்கக்கா. அதுக்குல்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கெல்லாம் காசும் கொஞ்சம் செலவாகும் இல்ல உமா, அதையும் பார்க்கணும் இல்ல. எப்படி கோமதி மேடம், உங்களுக்கு வந்துட்டு பாம்பும் சாகணும் தடியும் உடையக்கூடாது அப்படிதான் நீங்க சொல்ல வருது? இங்க பாரு கோமதி, நீ இந்த பயத்தெல்லாம் முதல்ல விடு. இப்படி எல்லாம் நினைக்கிறதையும் விடு. இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்னு வையேன், பின்ன ஒன்றும் பண்ண முடியாது. உன் பிள்ளைக்கு பின்ன மாப்பிள்ளை கிடைக்காது. 6 மாசத்துல வீடாயிடும், பின்ன மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கும். பாத்துக்கோ. இத்தனைக்கு இந்த அக்காக்கு இவ்வளவு சொத்து பத்து இருந்தும் மத்தவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்க யோசிக்கிறாங்க. அப்ப நம்மள எல்லாம் பார்த்தா நாமெல்லாம் என்ன சொல்றது? என்ன நீங்க சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சொத்து பத்தெல்லாம் என்ன சும்மா வந்துச்சு? நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒவ்வொன்றும் சேர்த்து வச்சுல வந்தது இந்த சொத்து பத்தெல்லாம். பின்ன நான் கட்டிட்டு வரப்ப எல்லாமே என்ன அப்படியே எனக்கு இருந்ததா என்ன? இன்னி நான் குடிசை வீட்டுல தானே இருந்துட்டு இருக்கேன். இப்பதானே என் பிள்ளை கல்யாணம் வைக்க போய் தானே நான் வேற வீடு கட்டிட்டு போலான்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் இது நாள் வரைக்குமே நான் குடிசை வீட்டுல தானே இருந்துட்டு இருக்கேன். நான் என்ன பெருசா சொத்து பத்து இருந்து நான் என்னத்தை கண்டுட்டேன்? மேடம் கூல் சிம்பிள். என்ன தெரியுமா, உங்களுக்கு இவ்வளவு சொத்து பத்து இருந்து உங்களுக்கு வாழ தெரியல. அது நீங்க மத்தவங்களை குறை சொல்றது தப்பு. சரி கோமதி, கோவப்படாத. எதுக்கு பணம் செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணாதானே காரியம் நடக்கும். நீ எதுக்குமே பணம் செலவு பண்ண மாட்டேன்னா பின்ன எப்படி ஆகுறது இது சொல்லு? ஆமாங்கக்கா, யார் மூலியமா பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்ம விசாரிக்காம நம்ம புள்ளைய தூக்கி கொடுத்துருவோமா என்ன? ஒரு தடவை 10 தடவை விசாரிச்சு தானே தரப்போறோம். பின்ன எதுக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? விடுங்க, பாத்துக்கலாம். என்னமோமா, எனக்கு நீங்கெல்லாம் இருக்கிற தைரியம் தான். எப்படியே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நான் சொந்த பந்தத்தை கூட நம்புறதில்ல, நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். பார்த்து பண்ணுங்க. கோமதி மேடம், நீங்க எங்களை நம்புறீங்கல்ல, அவ்வளவுதான். பின்ன எல்லாமே எங்க மேல விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க டென்ஷன் ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. அதுக்குள்ள பெரிய பொண்ணு, நான் கட்டிட்டு வந்த புதுசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இது நாள் வரைக்கும் நான் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சேர்த்துட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே தங்கத்தட்டுல வச்சு வந்ததில்ல. எல்லாமே நானா வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சதுதான். நான் பட்ட கஷ்டம் நாளைக்கு போற இடத்துல என் பொண்ணு படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது நான் நினைக்கிறதுன்னு தப்பா? எல்லா அப்பா அம்மாவும் இப்படிதானே நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கூட ஒவ்வொரு பொண்ணு 2 பொண்ணு வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அப்படிதானே இருக்கும். உங்க மனசுலயே உங்க பிள்ளை எல்லாம் நாளைக்கு கஷ்டப்படாம நோகாம போற இடத்துல நல்லா வாழணும் தானே நினைப்பீங்க. அப்படிதானே நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சரி கோமதி விடு, உன் நல்ல மனசுக்கு உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும். அப்படி இப்படி எல்லாம் அமைஞ்சிடாது. நீ வேணா பாரு, நல்ல இடமா நல்ல மாப்பிள்ளையா நல்லவரா தான் அமைவாரு. என்னமோ லட்சுமி, நான் கும்பிடுற தெய்வம் தான் எனக்கும் என் பிள்ளைக்கும் நல்ல வழியை காட்டணும். ஓ, தெய்வம் தான் வந்து வழியை காட்டுவாரா? அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? எப்படியோ உங்க ஒவ்வொரு வீடா வந்து வாகமதி இதான் உனக்கான வழி, வாலட்சுமி இதான் உனக்கான வழின்னு காட்டுவார்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் எந்த தெய்வமும் காட்டாது. நாம தான் ஒவ்வொன்றும் முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி தான் எல்லாமே. நாம முயற்சி பண்ணாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். பாத்துக்கோங்க. லட்சுமி இவ எப்படி பேசுறானே? பெரிய பொண்ணு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீங்க? பின்ன என்ன லக்ஸு, இவங்க சொல்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? இவங்க காசும் செலவு பண்ண மாட்டாங்களாமா, வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாங்களாமா. ஆனா இவங்களுக்கு தெய்வம் வந்து வழியை காட்டணுமாமா. இது எப்படி நடக்கும்? இவங்க ஏதாவது முயற்சி எடுத்தாதானே அது தெய்வம் வந்து வழியை காட்டும். இவங்க ஒண்ணுமே பண்ணாம சும்மாவே எல்லாமே வந்துருன்னா எப்படி வரும்? பின்ன இவங்க பொண்ணு அப்படியே இவங்க ஊருகா போட்டு உட்கார வச்சுக்க வேண்டியதுதான். 30 வருஷமா இன்னி கோலம் போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி தான் ஆகும். பாத்துக்கோங்க. விடு பெரிய பொண்ணு, சொல்ற விதத்துல சொன்னா கோமதியக்கால புரிஞ்சுக்குவாங்க. விடு. புரிஞ்சுக்கிட்டா சரி, இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன். கோமதிக்கா, நீங்க கஞ்ச பிசினாரின்னு தெரியும். அதுக்குன்னு எல்லா விஷயத்துலயும் இவ்வளவு கஞ்ச பிசினாரியா இருக்காதீங்கக்கா. கொஞ்சமாவது பணத்தை வெளியே காமிங்க. சரிம்மா, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். ஆனா எப்படியோ என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையா அமைச்சு தந்தீங்கன்னா சரிதான். அப்பாடா, எப்படியும் நம்ம கோமதி அக்கா பணத்தை கண்ணில் காட்ட ஒத்துக்குச்சு. இதை நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம எல்லாத்துக்கும் ஸ்விக்கியில் பிரியாணி ஆர்டர் போட்டுடுறேன். கோமதிக்கா
ஃபர்ஸ்ட் செலவு எங்களுக்கு பண்ணிருங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க. என்ன சொன்ன உடனே கண்ணு முடியெல்லாம் பிதுங்கிருச்சு. வாங்கி தர முடியுமா முடியாதா? அப்போ நீங்க இன்னும் திருந்தல. நாங்கெல்லாம் உங்களுக்காக எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுக்காக ஒரு வேளை ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்க நீங்க இவ்வளோ யோசிக்கிறீங்களா? சே 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 சே, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலக்கா. சரிம்மா, ஆர்டர் போடுங்க, வாங்கி தரேன். அது அப்படி வழிக்கு வரணும். ஹலோ நில்லுங்க. சும்மா பார்த்துட்டு வெறுங்க வீசி போகாதீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என்ன பெரிய பொண்ணு வியூவர்ஸ் கிட்ட இப்படி பேசுற? ஏதாவது நினைச்சிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க லக்ஸ். நம்ம வியூவர்ஸ் தானே, அதான் உரிமையோட கேட்குறேன். Like and subscribe the video.